இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று கூறுவது சரியா, அல்லது இயேசு கிறிஸ்துவை மரக்கம்பத்தில் வைத்து ஆணி எடுத்தார்கள் என்று கூறுவது சரியா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலுவை அப்படிங்கிறது ஒரு பேகனோட சிம்பல், அதாவது விசுவாசம் அற்றவர்களின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. சிலுவை அப்படிங்கிறதே தப்பு, கிராஸ் அப்படிங்கிறதே தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வேத வாக்கியங்கள் மூலமாகவும் ஹிஸ்ட்ரி மூலமாகவும் யாருக்கிட்ட உண்மை இருக்குது, ஹூ ஹேஸ் த ட்ரூத் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஜெகோவா விட்னஸோட அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாலே நம்மளுக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு 300 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு, சிலுவை அப்படின்னா அவங்க எதுபடி ஸ்டேக்குன்னு வச்சுக்கோங்க, அறைந்த பிறகு ஒரு 300 வருடங்களுக்கு கிறிஸ்தவர்களிடம் அந்த சிலுவை அப்படிங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 300 வருடங்களுக்கு அப்புறம் கிபி 325 எப்போ கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்போது அந்த சிலுவை மற்றும் நிறைய பேகன் சிம்பிள்ஸை உள்ளே கொண்டு வந்ததாக ஜெகோவா விட்னஸ் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களுடைய பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஜெகோவா விட்னஸோட தமிழ் பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 19:17 சிலுவையின் போடுறதுக்குள்ள அவங்க என்ன போட்டிருக்காங்க, சித்திரவதை கம்பத்தை அவரே சுமந்து கொண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இயேசுவை மரக்கம்பத்தில் வைத்து ஆணி அடித்தார்கள். ஸோ இதனால் நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, அவங்க அப்படி போட்டிருக்கிறதே மரக்கம்பத்தில் வைத்து ஆணி அடித்தார்கள்னு போட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் பைபிள் எடுத்தீங்கன்னா அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 அங்கு அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இது சிலுவை அப்படிங்கிறது முக்கியம். இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா, இல்லைனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிராஸ் பண்ணியிருக்கிறது தப்பா, ஸ்டேக் தான் கரெக்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே போட்டிருந்த ஒரு இதுபடி ஒரு வீடியோவில் இன்டர்லீனியர் பைபிளை யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தேன். நம்ம இன்டர்லீனியர் பைபிளில் போய் பார்க்கலாம். நீங்கள் ப்ளூ லெட்டர் பைபிளில் போயிட்டு ஜான் 19:17 சர்ச் பண்ணி அந்த டூல்ஸில் போனீங்கன்னா வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, நம்மளுடைய அந்த கிராஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அதோட ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் G47:16. ஸோ நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா அதோடைய லெக்சிகானில் போய் பார்க்கலாம். அந்த லெக்சிகானில் போய் பார்த்தீங்கன்னா அது கிராஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அதே இதுக்கு ரெண்டாவது அர்த்தமும் கொடுத்துருக்காங்க, அப்ரைட் ஸ்டேக். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் இது அந்த ஜெகோவா விட்னஸ் அந்த டைமில் அவங்க இருக்கும்போது நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்துச்சு, அதை வச்சு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பிப்ளிக்கல் ஆர்கியாலஜி அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் அதை தான் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னால் ரொம்ப எளிமையாக இன்னொரு விஷயமாகவும் நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படின்னா, அலெக்ஸ்மியோஸ் கிரிஃபிட்டோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாலில் ஒரு செவுத்தில் ஒரு யாரோ ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த படத்தை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த படம் 100லேருந்து 300க்குள்ளே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரோம பேரரசர் கிறிஸ்தவத்துக்கு மாறுறதுக்கு முன்னாலே இந்த படம் வரையப்பட்டிருக்கு. இந்த இதில் நம்மளுக்கு சரியாக தெரியாதது அப்படிங்கிறதுனால இங்கே பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்காங்க. சேம் இதை வச்சு பென்சில் மேலே ட்ரா பண்ணியிருக்காங்க. பென்சிலா எதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி ட்ரா பண்ணாங்கன்னு தெரியல. பட் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல்ல. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த விக்கிபீடியா பேஜில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மனிதனோட இல்லை ஒரு பையனோட ஃபெய்த், அதாவது இந்த பையனை கிண்டல் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு படமும் வரைஞ்சிருக்காங்க. இந்த இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அலெக்ஸ்மியோஸ் அப்படிங்கிற அந்த மனிதன் காடை வழிபடுகிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை, அந்த சிலுவையில் ஒரு மனிதரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த மனிதரோட தலையில் ஒரு கழுத தலை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த கழுத தலை அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களை அவர்களுடைய காடு கழுத தலை அப்படின்னு நிறைய பேர் முந்தி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இது கிராஸ். ஸோ இதை நான் ஏன் காட்ட வரேன்னா, இதை நான் ஒரு ஆதாரமாக காட்டல. இது ரொம்ப சிம்பிள், ஒரு ஃபேத், ஒரு சின்ன மனிதனுடைய ஃபேத், அதை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதை தீமையாக அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் கடவுள் அதை ப்ரிசர்வ் பண்ணி இப்போ ஒரு உண்மையை வெளிக்கொண்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். பட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்டாரோகிராம் அப்படிங்கிறத வச்சு. ஸ்டாரோகிராம் அப்படின்னா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சரியான எனக்கு தெரியல. ஸ்டோரோகிராம், ஓகே. ஸ்டோரோகிராம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வசனங்கள் நம்ம எழுதிட்டு வந்த இந்த வாசித்தோம்ல, இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாரோஸ் சிலுவை அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம் லெக்சிகானில்.
கிரேக் டிக்ஷனரி படி அதோட இன்டர்லினியர் பைபிள் படி அதோட வார்த்தை வந்து ஸ்டாரோஸ். அந்த ஸ்டாரோஸ் அப்படிங்கிறத வந்து பேப்பரில் எழுதும்போது நீங்கள் பார்ச்மெண்ட் எதில் எழுதினாலும் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக எழுதணும், ரைட்? ஸோ அவங்க வந்து அந்த இதை அப்படி எழுதுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுருக்கமாக 2 லெட்டரில் எழுதியிருக்காங்க. அந்த சுருக்கமாக 2 லெட்டரில் இல்லைன்னா சிம்பிளாக எழுதுறது வந்து அந்த காலத்தோடைய அந்த ஸ்கிரைப்ஸோட வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க அப்படி எழுதுனதை வந்து இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்த்துருக்காங்க எப்படி அவங்க மாற்றி எழுதியிருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து 2 லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் அப்படிங்கிற லெட்டரையும் பி அப்படிங்கிற 2 லெட்டரையும் கம்பைன் பண்ணி இப்போ இந்த இதில் பார்க்குறீங்களா இந்த லெட்டராக மாற்றிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிலுவையில் ஒரு மனுஷனை அரைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்டாரோ அப்படிங்கிற இதை வந்து ஃபுல்லாக எழுதாமல் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரோ அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் பி மாதிரி இருக்கிற அந்த இதையும் கம்பைன் பண்ணி ஒரு லெட்டராக போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு சிலுவையில் அறைந்த ஒரு மனிதன் மாதிரி இருக்குது. அதை தான் நிறைய ஸ்கிரைப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க 100ஆம் கிபி 100லேயே. அதை தான் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அதை ஸ்டாரோகிராம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இதுதான் ஸ்டாரோகிராம். இது வந்து ஸ்டாரோஸ் அப்படிங்கிற ஃபுல் லெட்டரையும் ஃபுல் வார்த்தையுமே மீன் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியுது நம்மளுக்கு ஸ்டாரோஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல் வார்த்தையும் மீன் பண்ணுது. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த காலத்தில் வந்து அந்த சிலுவை அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சிலுவை அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பு இல்லை 2 கம்பு சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிம்பிள்ஸ் ஒரு வார்த்தையை வந்து சுருக்கி ஒரு சிம்பிளாக மாற்றிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு படம் மாதிரி இருக்குது இல்லையா, சிலுவை வச்ச படம் மாதிரி இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஒரு விஷுவல் ஆர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதோட ஏன் இதை முக்கியத்துவம் அப்படி கொடுத்து எழுதியிருக்காங்கன்னா இப்போ கிரைஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சிம்பிளையும் நம்ம திருப்பி வேறு இதில் பார்க்கலாம். ஆனால் அதை தவிர சிலுவைக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதுக்காக நான் போடலை. இதை வந்து நீங்கள் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த ஆர்டிகிள்ஸை வச்சு வந்திருக்கும். இப்போ நான் பண்ணணும்னு நினச்சது வந்து என்னென்னா அந்த இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். அந்த ஆக்சுவல் இப்போ இந்த ஆராய்ச்சியாளர் கொடுத்தது வந்து உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிரீக் சிஎன்டிஆர் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான் 19:17ங்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 67 லீஃப் 67 அந்த பேப்பரை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேனில் உள்ளது தான் இந்த இது. ஸோ இப்போ அந்த ஸ்கேனில் உள்ளதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி ஸ்பேன் பார்த்தீங்களா, இந்த இது வந்து இதுதான் ஆக்சுவல் அந்த எழுத்து. அது வந்து ஒரு மனிதரை வந்து சிலுவையில் அரைத்து அந்த தலை வந்து அந்த சைடு சாஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு இது, இந்த மாதிரி அவங்க எழுதலை. ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சுவல் பார்ச்மெண்ட் வருது. ஓகே, ஸோ இந்த பார்ச்மெண்ட்டில் இருந்து தான் இது பப்பையறையில் இருந்து தான் இந்த இதை வந்து அவங்க கம்ப்யூட்டரை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லீஃப் 67 இது இருக்கான்னு. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னால் நான் இன்னொரு தடவை அந்த கீ லெஜண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர் இருக்குது அது வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆக்சுவல் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டானது வந்து அந்த ஸ்கிரைப் அவர் இப்போ நம்மளே ஒரு இதை எழுதினோன்னா ஏதாவது அடித்து எழுதியிருப்போம் இல்லையா, திருத்திருப்போம்ல, அது வந்து யார் திருத்தினது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த லீஃப் வருது. இந்த லீஃபில் நம்ம இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த இருக்குதா. ஸோ இந்த லெட்டர் தான் ஸ்டாரோஸ். இந்த இதை வந்து ஸ்டாரோஸ்னு ஃபுல் வார்த்தையாக எழுதாமல் அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த ஸ்டாரோகிராம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இந்த இதில் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் போய் பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இஃப் யூ கோ ஹியர், ஸோ இது வந்து எல்லா மேனுஸ்கிரிப்டும் வச்சுருக்காங்க. ஸோ we can go to manuscripts. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் இது விட்னஸ்ன்னு கால் பண்ணுறாங்க. இது பப்பைரியா அப்படின்னா பி அப்படின்னு வரும். நம்ம பார்த்தது வந்து P66. அதுலேயும் போயிட்டு நீங்கள் ஜான் அந்த மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னா இது P75லேயும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ லூக்கில் போய் பார்த்தீங்கன்னா லூக்கில் எந்த இடத்துல வருது அப்படின்னு போய் பார்த்துட்டு அந்த இதுக்குடைய இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து உண்மை வந்து தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதுதான் முக்கியம். என்னுடைய பாவத்துக்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பது தான் முக்கியம். அது சிலுவையா இல்லையா அப்படிங்கிறது அதாவது ஒரு கம்பா 2 கம்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதற்காக என்றால் ஜெகோவா விட்னஸ் வந்து அவங்கக்கிட்ட தான் உண்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆராய்ச்சி குழுவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்புகிறாங்க. ஜெகோவா விட்னஸ் போதிக்கிற இந்த விஷயம் பொய் அப்படிங்கிறதுக்காக
அவங்க உணர்ந்து அது நாங்கள் இவ்வளோ நாளாக தப்பாக போதிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த ஆதாரங்கள் இந்த ஸ்டோரோகிராம்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து இதை தவறாக போதிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களால வர முடியல. ஏன்னா அப்படி அவங்க வந்தாங்கன்னா அவங்க போதிக்கிற எல்லாமே தப்பு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒத்துக்கிடணும் இல்லையா? அதை உணர்ந்து சில ஜெகோவா விட்னஸ் வந்து ஆக்சுவலி பைபிளை படிப்பாங்க, அந்த போதனைகளை மட்டும் படிக்காமல், அந்த சர்ச்சோட டீச்சிங்கை மட்டும் படிக்காமல் ஆக்சுவலாக வேத வார்த்தையை படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது.